வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டிற்கு சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் 23 ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது என்பதை அறிவீர்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த கட்சிக்காக மட்டும் என்பதல்ல, எதிலும் ஒரு நியாயம் தர்மம் இருக்க வேண்டும். சட்டம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்பொழுது நடக்கின்ற சூட்சுமங்களை பார்க்கும் பொழுது சட்டம் தனது கடமையை சரியாக செய்யவில்லை என்பதுதான் தெரிகிறது. நடிகர் விஜய் துவங்கிய தமிழக வெற்றிக் கழகம் பெரம்பூரிலிருந்து தங்களது அரசியல் பரப்புரையை துவங்குவதாக அறிவித்தார்கள். அவருக்கான கட்டுப்பாடுகளை விதித்து அவர்களை பரிந்துரை செய்ய தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு முன்வர வேண்டும். இதை தவிர்த்து தற்பொழுது சில தகவல்களும் கசிகின்றன. பல்வேறு முட்டுக்கட்டைகள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல விஜய்க்கு தற்போது சில முட்டுக்கட்டைகள் போடப்பட்டு வருகிறது. இதற்கு தேர்தல் ஆணையம் ஏன் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது என புரியவில்லை. மற்ற கட்சிகளுக்கு இல்லாத கட்டுப்பாடு இந்த விஜயின் கட்சிக்கு மட்டும் ஏன் வைக்கப்படுகின்றது? விஜய் மக்களை சந்திப்பதை தடுக்கவே இந்த முயற்சி நடக்கின்றது. ஏனென்றால் விஜய் மக்களை சந்திப்பதன் மூலம் ஓட்டுக்கள் சிதறும். தற்போதைய அரசியல் கட்சிகளுக்கு அந்த பயம் வந்துவிட்டது. அதனால் தான் தொடர்ந்து விஜயை முடக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் இப்படி செய்ய விஜயை நீங்கள் முடக்க நினைப்பதன் மூலம் மேலும் விஜயின் மீது மக்களுக்கு ஒருவித நல்ல எண்ணம் தான் ஏற்படுமே தவிர, இன்னும் அதிக ஓட்டுகள் தான் விஜய்க்கு சேருமே தவிர, நீங்கள் நினைப்பது போல தேர்தலின் தீர்ப்பு வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தொடர்ந்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தொடர்ந்து பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகிறது. பெரம்பூரிலும் சில இடையூறுகள் யாரால் ஏற்படுத்தி வரப்படுகிறது என்பதை மக்கள் அறிவார்கள். மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடையூறை கொடுக்கின்ற நபர் எப்படிப்பட்ட தரமான நபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மாற்றத்தை கொடுக்க தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளது. மக்கள் அதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இளைஞர்களின் வாக்குகள், மகளிர் வாக்குகள் அனைத்தும் விஜய்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தயவு செய்து நாம் விஜய்க்காக ஒரு முறை குரல் கொடுத்தாலும் சட்டம் எல்லாருக்கும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும். இதில் உள்குத்து வைத்து விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை ஏற்படுத்துகிறார்கள் என்பது மக்களுக்கு புரிய வேண்டும். ஒரு கால் விஜய் ஜெயித்து ஓரளவு அங்கீகாரத்தை பெற்றால் நாளை அவருக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்து அவரை ஒரு அரியணையில் அமர்த்துகின்ற ஒரு சூழ்நிலை உருவானால் அடுத்து இந்த அரசியல் களம் எப்படி மாறும் என்பதை மக்களுக்கு காலம் உணர்த்தும். எனவே இப்படிப்பட்டவர்கள் கயவர்களை நம்பாமல் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் ஓட்டினை ஒரு முறை புதியவர்களுக்கு கொடுத்து இந்த தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டை கொள்ளை அடித்துக் கொண்டிருந்த இந்த திராவிட கட்சிகளிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். இதுதான் நாங்கள் உங்களை வைக்கும் கோரிக்கையாகும். எதிர் வரும் தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொடுக்க மக்கள் நீங்கள் முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம்.